ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தோம் வியாழக்கிழமை. அதை நம்ம ஊர் வந்து கோயில் பண்டிகைன்னு சொல்லி லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதோட கண்டினியூ தான் இது. நாம் இந்த தடவை வந்து எந்த ஒரு பொங்கலுமே செய்யலை, பொங்கல் மாவு எதுவுமே இடிக்கலை. ஏன்னா வந்து நம்ம கோயில் கம்பம் போட்டதுக்கப்புறம் வந்து ஏதாவது டெத் ஆகிட்டால் நம்ம வந்து போகக்கூடாது. அப்படி போயிட்டு வந்துட்டோம்னா கோயில் திருவிழா வந்து நம்ம செய்யக்கூடாது, கோயிலுக்குள்ளே போதக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ கோயில் கம்பம் போட்டு 2வது நாளே வந்து எங்கள் பெரியப்பா பையன் அண்ணா வந்து இறந்துட்டார். ஸோ அதனால் நாங்கள்லாம் அங்கே போயிட்டோமா, அதனால தான் இந்த தடவை நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே செய்யலைனாலும் அப்பா அம்மாவெலாம் வர சொல்லியிருந்தோம். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த நாள் மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்துருந்தாங்க. நைட்டு நம்ம எல்லாம் பொங்கல் வந்து காலையில் தான் வைக்க ஆரம்பிச்சிருவோங்கள, 4 கோயிலுக்கு நம்ம பொங்கல் வைப்போம்ல. இப்போ நைட் டைமில் வந்து நைட் ஆகிடும் இந்த மாதிரி தட்டை எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. இப்போ தான் நாங்கள் கோயிலுக்கே போனோம். சரி, எல்லாம் பொங்கல் வச்சிட்ருப்பாங்க, நம்ம தான் வைக்கலையே சும்மாயே போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகாதிருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். சாமி எடுத்துகிட்டு வர டைமுக்கெல்லாம் போயிட்டெல்லாம் சாமி கும்பிட்டு கோயில் வந்து 3 ரவுண்டு சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு தான் இன்னொரு கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போவாங்க. இப்போ மணி வந்து 8:30 மணி இருக்கும். இந்த தட்டை பொங்கல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்து தான் இன்னொரு கோயிலுக்கு போய் பொங்கல், இப்போ பாட்டப்பன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போய் போவாங்க. அங்கே வச்சுட்டு ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்தில் வந்து அங்கே முடிஞ்சிடும் பூஜை எல்லாமே. அது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கரகம் ஜோடிக்கவே கிளம்புவாங்க. அதான் சொன்னல லாஸ்ட் டைமு 10:30 மணி 11 ஆகிடும் இப்போ கரகம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. 10:45 கரகம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த தடவை நிறைய பேர் பொங்கல் அதிகமாக இருந்தது, கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இந்த தடவை. லாஸ்ட் டைம்லாம் இவ்வளோ தூரம்லாம் இருக்க மாட்டேன். பொங்கல் தூக்கிப்பேன், பொங்கல் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க 3 சுற்றிட்டு. இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சாமி எடுத்துகிட்டு வந்து இப்படி 3 ரவுண்டு இப்படி போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா பொங்கல் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு பொங்கலுக்கு போகணும்ல, அதனால் நாங்கள் கிளம்பிடுவோம். அப்படியே டயர்டாக இருக்கும். நைட்டு கரகம் பார்க்குறதுக்கும் நாங்களாம் வரமாட்டோம். ஏன்னா ஃபுல்லாக பொங்கல் வச்சுட்டு டயர்டாக இருக்கிறதுனால. இந்த தடவை எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நல்லா இருந்து பார்த்துட்டு நைட்டு நம்ம கரகம் கூட 10:45 வந்துச்சுல, நம்ம கடைக்கிட்டே இருந்து பார்த்துட்டு எல்லாம் வந்திருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. ஏன்னா நாம் வந்து எதுவும் பொங்கல் மாவு அடிக்கிறது எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.